ஹை நண்பர்களே, நான் உங்களை நண்பர்களே, இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இர்ஃபான்ஸ் வியூ எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய ஒரு யூடியூபர், ஃபுட் விளாகர் சொல்லலாம். எந்த ஹோட்டலில் எங்கே சாப்பாடு எப்படி இருக்குது, எந்த ஊர்லனாலும் சரி, எந்த நாடும் சரி, ஃப்ளைட்டில் போயினாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் போய் தலைவன் சாப்பிட்டு வந்துடுவாரு. அன்னைக்கு இர்ஃபான்ஸ் வியூ பற்றி என்ன பேச போகிறோம்னா, ஒரு முக்கியமான விஷயத்தில் பெரிய ஒரு சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்காரு. மறுபடியும் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், பெரிய சர்ச்சையில் நிறைய சிக்கி சின்ன பண்ணமாயி மக்கள்லாம் வெறுத்து அதுக்கப்புறம் இப்போ திருப்பி சரி கரெக்டாக போயிட்டு இருப்பார். மற்ற இப்போ ஒரு பெரிய சர்ச்சையில் மாற்றிருக்காரு. தவளை தன் வாயில கட்ட மாதிரி மாற்றிருக்காரு. என்ன சர்ச்சையில் மாற்றிருக்காரு, என்ன மக்கள்லாம் கொந்தளிச்சிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. இர்ஃபான்ஸ் வியூ மேல ஒரு 3 பிரச்சனைகள், சரியா? 3 பிரச்சனை என்னன்னா அவரா உருவாக்கிக்கிட்டதான். முதல் பிரச்சனை முதல்ல ஸ்டார்ட் பண்ணி சொல்றேன். முதல் பிரச்சனை என்னன்னா, அவங்க மனைவி மாசமா கர்ப்பமா இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் தடை பண்ணியிருக்காங்க. என்னன்னா, வயிற்றில் இருக்க குழந்தை என்ன குழந்தை அப்படிங்கிறத அந்த பாலினம் தெரியக்கூடாது அப்படின்னு தடை பண்ணியிருக்காங்க. ஸ்கேன்ல சொல்லக்கூடாது. இவர் என்ன பண்றாரு, வெளிநாட்டில் போய் மனைவிக்கு செக்அப் பண்ணி காமிச்சிட்டு அந்த குழந்தை என்ன குழந்தைங்கிறத வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணாரு. இது ஒரு கேஸ் அவர் மேல. ரெண்டாவது என்ன தெரியுமா, ரெண்டாவது குழந்தை பிறந்த உடனே தாயும் பிள்ளையும் இணைக்கிற அந்த கொடி இருக்கு இல்லையா, அது எவ்வளவு ஒரு புனிதமானது. அதை இது பண்ற மாதிரி அவருக்கு அதையும் வீடியோ எடுத்து போட்டார். அது ரெண்டாவது சோசியல் மீடியாவில் பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. மூணாவது என்ன பண்ணார் தெரியுமா, நல்லது பண்றேன், மக்களுக்கு நல்லது பண்றேங்கிற ஒரு விஷயம் பண்ணாரு. அது நல்லது கெட்டதுல முடிஞ்சிருச்சு, கெட்ட பேர்ல முடிஞ்சிருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரம்ஜானுக்கு அவரும் ஒரு மனைவியும் நிறைய கஷ்டப்பட்ட மக்கள், ஏழை மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், துணி கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே கொடுத்தாங்க. அப்போ ஒரு சில மக்கள் காருக்குள்ள கையை நீட்டுறது, எனக்கு கொடுங்க சொல்றது, உடனே கையெடு, கையை உள்ள கொண்டு வர, வெளியேடு, அப்படி இப்படின்னு ரொம்ப ஏளனமா பேசினாங்க. இதனாலலாம் மக்கள் கொந்தளிச்சு அந்த பேரும் கெட்டு போச்சு. இப்போ அடுத்த என்ன பண்ணிருக்காரு சம்பவம் அப்படின்னா, நம்ம இர்ஃபான்ஸ் வியூ பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த கடையில போய் சாப்பிட்டு தான் ரிவ்யூ பண்ணுவாரு. இப்போ அவரே ஒரு சாப்பாடு, ஒரு ஃபுட்டு, அதாவது பிரியாணி, மட்டன் பிரியாணி ஒரு கடையை ஆரம்பிச்சு மக்களுக்கு கொடுத்து அதோட ரிவ்யூ எப்படின்னு சொல்லி கேட்கலான்ட்டு தலைவன் ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரியாணி, மட்டன் பிரியாணி, 1 கிலோ மட்டன் பிரியாணி 3600 ரூபாயாம், சரியா? அதுவும் பக்கெட் பிரியாணி, சரியா? அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாங்கிட்டு போய் ஒரு அண்ணன் வீட்டில் போய் பீஸை எடுத்து தராசில் எடை போட்டு பார்த்துருக்காரு. 1 கிலோ மட்டன் இருக்குன்னு சொன்னார். வெறும் 700 மட்டன் சிக்கன் தான் அந்த பீஸ் இருக்கலாம், மட்டன் பீஸ் அதான் இருந்திருக்கான். சரி, இது 700 கிராம் தான் இருக்கு, 1 கிலோ சொன்னீங்க, 3600 சொன்னீங்க. கடைசியில் சரி பிரியாணிக்கு எப்படி சாப்பிட்டு பார்த்துருக்காராம், வாயிலே வைக்க முடியாதான், அந்த அளவுக்கு பட்டு மோசமாக இருந்திருக்கு பிரியாணி, சரியா? ரொம்ப மொக்கையாக இருந்திருக்கான். ரோட்டு கடையில் கூட அவ்வளோ டீசெண்டாக அழகாக இருக்குமா, அவங்க பண்ண பிரியாணி சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றிருக்காங்க. இப்போ நான் இர்ஃபான்ஸ் அவர்களே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எத்தனையோ ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வான்னு வாந்தியெல்லாம் எடுத்த மாதிரி சீன் போட்டிருக்கீங்க. இது சாப்பாடா, இது நல்லா இல்லைங்க, இங்கே சாப்பிடாதீங்க, அப்படி இப்படிலாம் குறை சொல்லி பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஃபுட் ரிவ்யூ பண்ணி எத்தனையோ கடை குறை சொல்லும் போது அந்த கடைக்காரங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். இன்னைக்கு நீங்கள் ஒரு சமையல் பண்ணி பிரியாணி பண்ணி அதை 4 பேர் சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி அவங்க ரிவ்யூ கொடுக்கும்போது உங்கள் மனசு எப்படி கஷ்டமாக இருக்குங்கிறத தான் அவங்க மக்கள் நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க, சரியா? இதை விட்டுட்டு நீங்கள் நண்பா, நீங்கள் அடுத்து இந்த மாதிரி எங்கேயுமே யார் ஃபுட்டையும் குறை சொல்லாதீங்க. நல்லா இருக்குங்க, இல்லைன்னா ஓகே நல்லா இருக்குங்க, சூப்பர், ஓகே நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அதோட முடிச்சுக்குவாங்க. அதை விட்டுட்டு ரொம்ப டீப்பாக விளக்காதீங்க. இது உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட் நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம நம்ம பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்.